வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் அண்ணா ஸ்கூட்டியை வச்சு டான்ஸ் ஆட, தம்பி பைக்கில் எட்டு போட, இன்னொரு பக்கம் அண்ணா ரோட்ல பொண்ணை கழட்டி விட, இவங்க ரெண்டு பேரும் கைத்துல இருந்து கையை விட, அண்ணனுக்கு கலந்ததான் பைக்ல டயரு, நீ ஒழுங்கா பிடிச்சிட்டு உட்காருமா என் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடியான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் தட்டி விட்டு அப்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அட என்னங்க நீங்க வீலிங் பண்றீங்க? இங்க பாருங்க, அப்படி இந்த வீலை தூக்கி அப்படி அந்த கையை தூக்கி பின்னாடி வச்சோம்னா சரி ஓகே, உங்களுக்கு உங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிளியர். அடுத்தலாங்க. நம்ம நண்பன் நம்ம பேச்சை கேட்கறதே கிடையாதுங்க. நம்ம ஒண்ணு சொன்னா ஒண்ணு பண்ணுவான். சரி என்னன்னு கேட்டா, டேய் லாரி இன்ஜினை தான் நம்ம சர்வீஸ் விட்டுருக்கோமே, அப்புறம் எப்பறம் லோட கொண்டு போவோம்னு கேட்டதுக்கு அவன் பண்ணிருக்கான் பாருங்க. அடே எவன்டா அவங்க பைபாஸ்ல வண்டியில ரிவர்ஸ்ல போறது? கரெக்டா சொன்னா தம்பி. ஏன்னா நம்ம பின்னாடி லோட ஏற்றிட்டு முன்னாடி பார்த்துட்டு போனா பின்னாடி கூடி பொருளை வந்து ஃபுல்லா அடிச்சுட்டு போறாங்க. அதான் பின்னாடி கூடிய ஸ்டீரியம் வச்சிட்டேன். இப்ப எப்படி பின்னாடி வந்து அடிக்காங்க நானும் பாக்குறேன். அது பைக்ல நம்ம சும்மா போனாலும் பின்னாடி வர பைக் வரும் சும்மாவே வர்றதுல ஹார்ன் அடிச்சுட்டே வர்றது. அதான் அவனை இருறா போய் உள்ள போய் டீயும் வடையும் சாப்பிட்டப்போ ஒரு அட்ரஸ் சொன்னாலும் ஒழுங்கா சொல்ல முடியாது. பாடுறா முட்டிச்சதுல மாட்டிக்கிறா. இருறா ஒரு நிமிஷம் போறா, இப்ப யூட்டும் போட்டு வரேன்டா. அது சரி, உங்கள்கிட்ட மெக்கானிக் நம்பர் இருக்கு? ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு உன்னை கெட்டல விழுந்துராது. அது ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு சவாரி போனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க கிடையாது. மைலேஜ் என்ன கிடைக்கும், எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு கேட்டா பேரும் அவன் என்ன பண்ணுவான், செஞ்சுதான் காமிப்பான். அதான் செஞ்சு காமிச்சிட்டாப்ல. ஏங்க எத்தனை நாள் என்ன வண்டியில கூட்டு போறீங்க? ஒரு நாள் வீலிங் அடிச்சு காமிச்சிருக்கீங்களா? நான் சூப்பர் அடிப்பேன். இப்ப ஜம்முன்னு பிடிச்சிக்க எப்படி அடிக்கணும் பாரு. அவ்வளவுதான், வீலிங் முடிஞ்சு போச்சு போ. அது வண்டியில 2 ஹெட்லைட் கிடையாது. அதான் எந்த பக்கம் போகணுட்டு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அடுத்த டேனிங் வந்தோம்னா கிளம்பிடும். ரைட் வரட்டுமா? அடி போதையில நான் ரொம்ப கோளாறு. அது பைக் ஓட்டி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்தேன். இதான் கிளச்சு, இதான் ஆக்சிலரேட்டர், இதான் கியர் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்தேன். நல்லா ஓட்டுச்சு. ஆனா பிரேக் தான் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அது போயிடுச்சு. அப்புறம் தங்கச்சி காலேஜ் முடிஞ்சிட்டாமா? முடிஞ்சிட்டேன். அப்புறம் காலேஜ்ல இருந்து வரும்போது வண்டியில வீலிங் எதுவும் பண்ணலையா? அதெல்லாம் பண்ணேன் கண்டிப்பா. ஏன்னா நான் வீட்டுல வச்சு மட்டும்தான் வீலிங் பண்ணுவேன். ஏய் மச்சான், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமால? சின்ன பிள்ளை சைக்கிள் எல்லாம் பிடிங்கி அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கேன். ஏய் நல்லா பாடுறா, சின்ன பிள்ளை சைக்கிள் கிடையாது, வா ஸ்கூட்டர் தான்டா. என்னது ஏன் ஸ்கூட்டரா? அடே டேய் வேணாண்டா, விட்டுருடா. அப்புறம் தம்பி பயராத, ஸ்கூலுக்கு வேற நேரம் வச்சுனால பயராத. இப்படி இழுத்து அப்படி கொண்டு விட்டு நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். எங்க ஜிகா ஏய் மாப்பிள்ள எங்கடா இருக்க? சீக்கிரம் வேணா, இந்த வந்துட்டே இருக்கா. 4வது சிக்னல் தாண்டிட்டே டயர் பஞ்சரான எப்படி அது வந்துட்டே இருக்கு மாப்பிளோடு. அது ஃப்ரெண்டு கூட போறியப்ப பார்த்து சூதானமா போனா அப்ப சொன்னாங்க. ஆனா மரமண்டைக்கு அப்ப புரியல, இப்போ புரியுது. அடே நல்லா சம்பாதிச்சு பொழைச்சிக்காங்கடா அப்படின்னு சொன்னா என்னடா இவ்வளவு பெரிய விபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட என்ன மச்சான் கொஞ்சம் கூட பொறுப்பு சண்டை படிச்சுட்டு வந்து நிற்கிற சின்ன பிள்ளை மாதிரி. அது இல்ல மச்சான், வண்டி பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட போனேன். சரி வண்டி பெட்ரோல் போட்டு வர வேண்டியதுனா அதுக்கு மாதிரி தான் வண்டியை நான் கீழே போட்டேன். மாப்பிள்ளைக்கு பைக்ல எட்டு போட்டாதான் லைசன்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையும் ஒருவேளை தரல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்கன்னா அதான் ஒரு 7.5 போட்டு காமிச்சிட்டாப்ல. அப்புறம் இவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டுற, நீ வண்டி ஓட்ட தெரியும் சொல்லவே இல்லை, நீ கேட்கவே இல்லையா? அது சரி, இந்த பிரேக் எங்க இருக்கு? இதுதான் நினைக்கிறேன். நானும் எத்தனையோ டான்ஸை பார்த்துருக்கேன். ஆனா பைக்ல பிரேக் டான்ஸை இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுவும் கால் ஊனாமலே நவுண்டு போட எல்லாம் விட்டு ஏத்திடுவேன். ஏங்க அவன் ராங் ரூட்ல வந்துட்டு ஒத்த வரல காட்டி நக்கல் பண்ணிட்டு போறான். சரி காண்டாவமா இல்லையா? சரி இவனை ஒரு வழி பண்ண சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பார்த்தா அதுக்கு முன்னாடி அவன் எங்கேயோ கொண்டு விட்டாங்க வண்டியை. டேய் மச்சான் புது வண்டி வாங்கியிருக்கேன்டா, வாடா ஒரு ரைட் போயிட்டு வரலாம். இந்த வந்துட்டேன் மச்சான். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுனா எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. அப்படிதான் இவங்க இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருக்கும்போது அங்க வந்து 2 பேரும் ஊட்டிட்டாங்க.
சரி ரோடு ஃப்ரீயா இருக்க சீக்கிரமா போகலாம்னு சொல்லிட்டு வேகமா போனா அடம் கொய்யால நீ சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு என்ன சீரியஸ் ஆகிட்டு போற. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பாளையா ஃபேனா இருப்பானோன்னு நினைக்கிறேன். எப்படா இவளை கழட்டி விட்டு போலான்னு பார்த்தேன். அதே ஒரு நிமிஷம் இருங்க, செல்லு கீழே விழுந்துச்சு எடுத்துக்கிறேன். அப்பா இறங்கிட்டாப்பா, கழட்டி விட்டு போயிட வேண்டியதான். ஏய் நின்றுடா, நான் வண்டியில ஏறல. ஆட போமா, நான் உன்னை எப்படா கழட்டி விட்டு போலான்னு பார்த்தேன், நீ நான் பார்த்து கண்டுக்கிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படியே போனோம்னா செங்கல்பட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். ஆனா அது கேட்கிறேன், இப்படி போயிடுறீங்க ஏங்க? சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, முட்டாள்தனத்துல இவங்களை அடிச்சிருக்க ஆளே கிடையாதுங்க. நீங்களே பாருங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏங்க வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலங்க. கார்ல வந்துட்டு இருக்கும்போது எங்க வந்துட்டு இருக்கீங்க கேட்டா நான் ரயில் கேட்ட நிக்கன்னு சொல்ல முடியும். அதான் கேட்ட உடச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். அடே இன்னைக்கு இவனை இங்க பாருங்க சார், எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. அது குறிப்பா ஏம் பண்ணி அடிக்கிறதுல அண்ணன் கில்லி. இப்ப பாரு நம்ம அடிய, அவ்வளவுதான் ஜோலியும் முடிஞ்சு. ஒரு வழியா வண்டி வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. ஆனா என்னடா ஆனான்னு சொல்லிட்டு இழுக்குற, இல்ல வண்டி மேல ஏறாதோ அப்படின்னு சொல்ல வந்தேன்.